புதுக்கோட்டையில் வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் சித்தன்னவாசல் குகை ஓவியங்களை வியந்து ரசித்த 15 நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழர்கள் முருகன் பக்தி பாடலை பாடி அசர வைத்தனர். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளை புதுப்பிக்கும் வேர்களை தேடி என்ற தமிழ்நாடு அரசின் திட்டத்தில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் 100 பேர் தமிழ்நாட்டின் வரலாற்று சின்னங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை சுற்றி பார்க்க வந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற அந்த குழுவினர் சித்தன்னவாசல் குகை ஓவியங்களை கண்டு வியந்தனர். வேர்களை தேடி திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ரகுபதி பண்பாட்டு பயண மாணவர்களுடன் கலந்துரையாடினார். ஆர்ட் பீஸ்லாம் யோசிக்கும் ரொம்ப வடிவான் இருப்பாக்கு. அதோடு அந்த 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 ஆச்சரியமான விஷயம்டா, நீங்கள் அந்த சென்டருக்கு போய் ஓம்னு அந்த உச்சரிச்சா அந்த ஃபுல் டெம்பிளுக்கு அந்த வைப்ரேஷன் வரும். அது அந்த காலத்தில் அப்படி டிசைன் பண்ணி கட்டி பில் பண்ணிக்கு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நான் தமிழ் அரசுக்கு மிக நன்றி சொல்லுகிறேன். சிவகங்கை அடுத்த கானாடு காத்தானில் அமைந்துள்ள அரண்மனை செட்டிநாடு பாரம்பரிய கட்டடக்கலையை பறைசாற்றி வருகிறது. இதனை பார்வையிட்ட அயலக தமிழர்களுக்கு அதன் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கப்பட்டது. அரண்மனையை சுற்றி பார்த்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த அவர்கள் குழு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். அயலக தமிழர்களுக்கு செட்டிநாடு பாரம்பரிய கூடை பரிசளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பண்டைய கலாச்சாரத்தையும் தமிழரின் வாழ்வியல் நெறியையும் அறிந்து கொள்ள வேர்களை தேடி திட்டம் உதவுவதாக தமிழ்நாடு அரசுக்கு புலம்பெயர் தமிழர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.